மட்டன் வச்சு ஈஸியாக ஒரு வறுவல் ரெசிபி. ப்ரெஷர் குக் பண்ணி மட்டன் வெந்துட்டா போதும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு மட்டன் நான் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கிறேன். தண்ணி ஒரு 3 கப். மட்டன் நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன். ஒரு 5லேருந்து 6 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா ஆல்மோஸ்ட் நல்லாவே வெந்துருச்சு. இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, சேவ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஒரு 1/4 கப் விட்டு சீரகம் ஒரு டீஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 4, கருவேப்பிலை ஒரு கொத்து. இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ஹெவி பாட்டம் கடாயாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 நல்ல பெரிய சைஸில் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு 1/4 டீஸ்பூன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன். நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். தக்காளி 1 மீடியம் சைஸில், அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். தக்காளி நல்லா இருக்கிற இடம் தெரியாமல் வதங்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயமும் பிளெண்டாக இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். மட்டனை நல்லா கலந்து விடுங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், இல்லை டேஸ்ட்க்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். பெப்பர் பொடி ஒரு 2.5 டீஸ்பூன். இப்போ இது ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு மட்டனில் இப்போ இறங்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் வேக வச்ச தண்ணி, அதை ஒரு 1.5 கப் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா ஹை ஹீட்டில் வச்சு தண்ணி எல்லாம் உங்களுக்கு போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை ஒரு 4 கொத்து, அதை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட்டில் சேர்க்குற கருவேப்பிலை உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மட்டனோட. எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு ரோஸ்ட் ஆகிருக்கு. நல்லா அட்டகாசமான ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.